அப்போ இதை 2 கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு திமுகவை வீழ்த்துவதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தாவேக்காவை தன் பக்கம் கூட்டு வரலாம். இப்போ ஆல்மோஸ்ட் தாவேக்காவுக்கு 20%, 22% என்ன தான் சொன்னாலும் இந்த கூட்டணிக்கு வந்த பிறகு பாதி பாதி உடஞ்சா கூட அவங்களுக்கு லாபம் தான். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் தான். இப்போ அவங்க என்ன நினச்சி தாவேக்காவை ஆரம்பத்தில் அவங்க பேக்கப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, தாவேக்காவை எப்படி நிப்பாட்ட வச்சாங்க அப்படின்னா, ஒரு 20-22% வாங்குவார். அது வந்து கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள், அதிமுக பாஜகவுக்கு எதிரான வாக்குகள், அதை பிரிச்சுடுவார் அப்படின்னு நினச்சாங்க. அந்த 22% அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது அப்படியே தலைகீழாக மாறி போச்சு. அப்படிங்கும்போது இப்போ இன்றைக்கி வந்து அவருடைய நிலைமை வந்து வேறு வழி இல்லை. அப்போ இருக்கிற வாக்குகள் தன் பக்கமாக கொண்டு வந்துடுவோம். இப்போ தீவிரமான கண்ணை மூடிக்கிட்டு ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து விஜய் சொல்கிற இடத்துக்கு ஓட்டு போடுவோம். அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஓட்டு மட்டும் வந்தால் போதும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமனான விஜய் படம் பிடிக்கும், விஜய் பிடிக்கும்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்க விஜய் தனியாக நிற்கிறப்ப யோசிப்பாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வேணும், ஒரு மாற்று கட்சி விஜய் புதுசாக வராருன்னு. இப்போ நேரடியாக பாஜக கூட்டணிக்கு போன பிறகு என்னப்பா ஒரு தெளிவில்லாத ஒரு கொள்கையாக இருக்குது, ஏற்கனவே இல்லைன்னா இவர் எதிரினாரு பங்கை போய் சேர்ந்துட்டாருங்கிற மாதிரி அந்த கூட்டம் விளையிடும். அப்போ அவருக்கு பின்னாடி திரையில் பார்த்து வந்த கூட்டம் இருக்குல்ல, தளபதி என்ன சொன்னாலும் ரசிக்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் வந்து அப்படியே அந்த பக்கம் ஓட்டாக மாறும். இதுதான் அவங்களுடைய பாஜகவுடைய பிளான். அப்போ வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கார். இதில் மாட்டிக்கொண்டவர் யாருன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான்.